அம்மா 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 பசிக்குதுமா, ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. ரொம்ப நன்றி தாயி, நீ நல்லா இருக்கணும், எந்த குறையும் உனக்கு வரக்கூடாது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமா எல்லாமே சால்வ் ஆயிடும். அப்புறம் நான் சொல்றப்போ சரக்கு இறக்குனா போதும். இப்ப போலீஸுடைய ஃபுல் ஃபோக்கஸ் என் மேலதான் இருக்கு. இந்த சிச்சுவேஷனை எப்படியாவது டைவர்ட் பண்ணோம். நான் அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன இது இவ்ளோ டைம் ஆகுது? இன்னும் ஏன் சிக்னல் போடாம இருக்காங்க? அம்மா பசிக்குதுமா, குழந்தை குட்டியெல்லாம் சாப்பிடாம பட்னியா இருக்குங்கம்மா, ஏதாச்சும் தர்மம் பண்ணுங்கம்மா. மா ஏதாவது இருந்தா கொடுத்து அனுப்புமா, ஏற்கனவே சிக்னல் போடாம இருக்காங்க, நான் டென்ஷன்ல இருக்கேன், இதுல இவங்க வேற. மா கொஞ்ச நேரம் சிக்னல்ல நிக்க முடியாதே, இப்படி உடனே வந்துருவீங்க. இந்தா போடு. ரொம்ப நன்றிமா. அந்த கார்ல ஹைலும் சிவாவும் போறாங்க பாருமா. ஆமா, அந்த கார்ல அயலி தான் இருக்கா. ஐயோம்மா, நான் சிவாவையும் பார்த்தேன், ரெண்டு பேரும் கார்ல எங்க போறாங்கன்னு தெரியலையே. அவங்க எங்க போனா நமக்கு என்னடி, விடு, எங்கேயோ போய் தொலையட்டும். ஐயோ அம்மா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அதோ அங்க கார் ஒண்ணு முன்னாடி போகுதுல, அது அப்படியே கொஞ்சம் ஃபாலோ. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க ப்ளீஸ். நாங்க போறோமா? ரித்திகாமா, இப்ப எதுக்குடி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? நமக்கு முக்கியமான வேலை இருக்குமா? ஐயோம்மா, அதை விட இதுதாம்மா ரொம்ப முக்கியமான வேலை. அவங்க ரெண்டு பேரும் ஏதோ திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்கம்மா. என்னடி சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. உனக்கு நான் அப்புறமா சொல்றேம்மா. இப்ப எப்படியாவது அவங்க எங்க போறாங்கன்னு புடிச்சாகணும். ஆனா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. வேகமா தான் போறேன். சரி போங்கண்ணா. ஐயோ அண்ணா, என்னாச்சு? என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சுமா, இப்ப ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் பொறுமையா ரெடி. இது வேறயா? அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிம்மா சரிம்மா. அம்மா கொஞ்சம் இறங்க. எதுங்கடி? இறங்குமா சீக்கிரம். ஏண்டி நீ இப்படி எல்லாம் பண்ற? இருமா. ஐயோ போச்சு, அவங்க காரை மிஸ் பண்ணிட்டோமா. என்னடா நீங்க, இப்ப ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா? இப்ப ஸ்டார்ட் ஆயிடுமா? எங்க போறாங்கன்னு வேற தெரியலையே. ரித்திகா, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இன்னைக்கு இல்லனாலும் இன்னொரு நாள் மாட்டாமல போயிட போறாங்க, அப்ப பாத்து போமா. ஐயோ இல்லம்மா, காருக்குள்ள அயலி சிவாவை தவிர வேற யாரோ இருந்தாங்க. யாரோ ஒரு லேடி தான் இருந்தாங்க. அவங்க யாரு, எதுக்காக அயலி சிவாவா அவங்கள கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியலையே. அவங்க புடிச்சாதான் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியும். நீ இரு. அண்ணா கொஞ்சம் ப்ளீஸ், கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்களேன். அம்மா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா. ஆமாமா, வா வா வா. வாமா மாமா, வா வா.
அண்ணே கொஞ்சம் போங்கண்ணே. அந்த லெஃப்ட்ல தான் கார் போன மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் வேகமா போங்க. போறேம்மா போறேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? டாக்டர், இவங்களுக்கு பழைய மெமரிஸ் எதுவும் ஞாபகம் இல்ல. அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா தான் ஒரு நாள் திடீர்னு இவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி விசாரிச்சப்போ டாக்டர் இவங்களுக்கு பழைய ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறதாவும் அதனால வர பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியாம தான் ஃபிக்ஸ் வர்றதா சொன்னாங்க. கண்டினியூஸா இவங்க அப்சர்வேஷன்ல இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால இவங்களை நாங்க சித்த வைத்தியசாலையில சேர்த்து பாத்துட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு நேத்து நைட்டு மூக்குல இருந்து பிளட் வந்துச்சு டாக்டர். என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட கான்சியஸே இல்லாம இருக்காங்க. கொஞ்சம் என்னன்னு பாருங்க டாக்டர் ப்ளீஸ். இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த ரிப்போர்ட் ஏதாவது இருக்கா? இருக்கு, என்னங்க. இந்தாங்க.